நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 3 பேரை தவிர வேறெவரும் தொட்டில் குழந்தையில் பேசியதில்லை. ஒருவர் ஈசா நபி என்கிற இயேசு. அல்லாஹ் குரானில் 19வது அத்தியாயம் 27 முதல் 29 வசனம் வரை சொல்லுகிறது, ஈசா என்ற இயேசுவை பெற்றெடுத்து அவரை சுமந்தவராக தனது கூட்டத்தாரிடம் மர்யம் கொண்டு வந்தபோது, மர்யமே, விபரீதமான ஒரு செயலைச் செய்துவிட்டாயே எனக் கூறினர். ஹாரூனின் சகோதரியே, உமது தந்தை கெட்ட மனிதராக இருக்கவும் இல்லை, உமது தாயாரும் நடத்தை கெட்டவராக இருக்கவும் இல்லையே எனவும் கூறினர். அப்போது மர்யம் தம் குழந்தையை சுட்டிக்காட்டினார். தொட்டில் குழந்தையாக இருப்பவரிடம் நாம் எப்படி பேச முடியும் என யூதர்கள் கேட்டனர். ஈசா என்ற இயேசு தொட்டிலில் இருந்தவாறு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வின் அடிமையாவேன், அவன் எனக்கு வேதத்தை வழங்கி நபியாகவும் ஆக்கியுள்ளான் என்று அக்குழந்தை கூறியது. முழு வீடியோவை காண கீழே லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கிறது.